பெத்து அப்படின்னு அடக்கம் பண்ணாம உட்கார வச்சு கொண்டாரு நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே பெத்த உள்ள இப்படி இல்லாம சொல்றது. பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து போய் என்ன பண்றது? அடே அடே உன்னை கையெடுத்து கும்பிரண்டா, எப்படியாவது கொண்டு போயிரா, இல்ல எல்லா வேலையும் இறங்கிடுவாங்க, வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டேரியா. குப்பை தொட்டில டேய், சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயாப்பா. கேட்டவன கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்லை. அட பாவிகளா!